يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்லாஹ்வின் இறையுள்ளத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் 3 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 4வது நோன்பை நோற்பதற்கு தயார் நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த 3 நோன்பினுடைய கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. மீதமுள்ள நோன்புகளையும் இஹ்லாசியத்தோடு நோக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். மாற்றத்தை ஏற்படுத்திய வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை, அழியாத மாற்றத்தை, எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழப்பதிந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மாமனிதருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த மாமனிதருடைய வரலாறு என்பது 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பிறப்பிலிருந்து 40 வயது வரையிலும், அதன் பிறகு 40வது வயதிலிருந்து 63 வயது வரை, அதாவது இறை தூதராக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டம். இப்ப 3 நாட்களாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பிலிருந்து 40 வயது வரையிலும், அதாவது முஹம்மது பின் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதாக இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த 40 ஆண்டு காலம் அதை குறிச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நேற்று ஒரு செய்தியை பதிவு பண்ணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அப்பத்துல இருந்து அவங்க மரணிக்கும் வரையிலும் உண்டான அந்த வாழ்க்கைகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டது. சில செய்திகள் தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டாலும் எது சரியான செய்தி, எது பலவீனமான செய்தி அப்படின்றதையெல்லாம் நமக்கு அறிஞர் பெருமக்கள் பிரிச்சு காட்டிட்டாங்க. எப்பத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை எப்ப இறை தூதர்னு சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து அவங்க மரணிக்கும் வரைக்கும் உண்டான எல்லா செய்திகளும், எல்லா சொற்களும், எல்லா அங்கீகாரங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில செய்திகள் அல்லது பெரும்பாலான செய்திகள் ஏதாச்சும் ஒரு தவறாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த வகையில தவறு, அது உண்மையா அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா, இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள்ல இருந்தே இமாம்கள் வரைக்கும் சரியான ஒரு முறையில பிரித்து காட்டப்பட்டு எது சரியான செய்தி, சரியான செய்தினா அது எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுல இருந்து அந்த 40 வயது வரையிலும் உண்டான அந்த வாழ்க்கை சரியான முறையில பாதுகாக்கப்படலை. எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படலை அப்படின்னா 100%த்துல 1% மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது. மிச்சம் 99% அந்த வரலாறுகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல பல கருத்துகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப பிறந்தாங்க,
பிறப்பு ரொம்ப முக்கியமானது தானே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப பிறந்தாங்க? திங்கட்கிழமை பிறந்தாங்க, ரபியுல் அவ்வல் மாசத்துல பிறந்தாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல் மாதத்துல திங்கட்கிழமையில 12ஆம் நாள் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீலாது விழாலாம் கொண்டாடுறாங்க பாருங்க. இதுக்கு என்ன ஆதாரத்தை வச்சு அவங்க கொண்டாடுறாங்க? இன்னும் சொல்ல போனா இப்னு கசீர் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறாங்க. பல வரலாற்று ஆசிரியர்கள்ல அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க. நிறைய வரலாற்று நூல்கள்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்னு கசீர்னு சொல்லிட்டு ஒரு தஃப்சீர் நூல் கூட இருக்கு பாருங்க. சில பேர் இன்னும் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்கன்னா அது சரியா இருக்கும், ஆதாரமா என்ன கொண்டு வருவாங்கன்னா இப்னு கசீர்ல கூட இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுக்கணும். இப்னு கசீரும் பிந்திய காலத்துல வந்த இமாம்கள் தான். ஆனா ஒரு தலை சிறந்த ஒரு இமாம் அவங்க சொல்லிய நிறைய விஷயத்திலையும் பலவீனமான செய்திகள் இருக்கத்தான் செய்யுது. பலவீனமான செய்தியை எப்படி அவர் பதிவு செஞ்சாரு? அவருடைய நாலேஜுக்கு அது சரியானதாக இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த செய்தியையே அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய அறிஞர்கள் இது சரி கிடையாது, இது பலவீனமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க மரணிச்சதுக்கு பின்னாடி வந்த நிறைய பெரிய அறிஞர்கள் அவங்களுடைய கருத்துகள் இது பலவீனமானது, இது சரியில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்னு கசீர்ல இருக்குது, அப்ப அது சரிதானே அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, வாதிடக்கூடாது. எந்த கிதாப்ல இருந்தாலும் சரி அந்த கிதாபினுடைய தரத்தை, அந்த செய்தியினுடைய தரத்தை எப்படி பார்க்கணும், எந்த அடிப்படையில பார்க்கணும் அப்படின்றத நமக்கு இமாம்கள் வகுத்து தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில உரசி பார்த்து சொல்லப்பட்ட செய்தி சரிதானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பிட்ட ஒரு இமாம் சொல்லிட்டாரு அது சரியாயிருமான்னா அப்படி ஆகாது. இப்ப உதாரணமா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இஸ்லாமிய வரலாற்றுல பாத்தீங்கன்னா குர்ஆனுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுப்போம். இரண்டாவதாக குர்ஆனுக்கு அடுத்து உலக முஸ்லிம் மக்களால பெரிய அளவுல மதிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா புகாரி கிதாபை நம்ம சொல்லலாம். புகாரி கிதாப்ல சொல்லப்பட்ட எல்லா செய்தியுமே சரியானது அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. புகாரி இமாமே தனது கிதாப்ல பதிவு செய்த அவங்களுக்கு சரின்னு பட்டு சஹீஹ்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்ட சில செய்திகளையே அவங்களுக்கு அடுத்து வந்த காலகட்டத்துல வாழ்ந்த இமாம்கள் இல்ல இது பலவீனமானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சமகாலத்துல வாழ்ந்த பெரும் அறிஞர்கள் கூட, இன்னும் சொல்ல போனா அல்பானி ரஹ்மஹுல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சமகாலத்துல வாழ்ந்த பெரிய அறிஞர். இப்போ நம்ம வந்து புகாரி கிதாபுல ஒரு சில செய்திகள் வந்து பலவீனமானதா இருக்குது அப்படின்னா நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா நம்மளை வேற மாதிரி பாக்குறாங்க. அல்பானி ரஹ்மஹுல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு பெரிய ஒரு அறிஞர். அவங்களே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா புகாரி கிதாப்ல ஒரு சில செய்திகளை சுட்டி காமிச்சு இது பலவீனமான செய்தியாக இருக்கும் இன்னென்ன அடிப்படையில அப்படின்னு அவங்களும் சுட்டி காமிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கிதாபுல வந்துச்சு அப்படின்னா அது சரியான செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்க கூடாது. அந்த செய்தியை எப்படி நம்ம சரிகாணணும் அப்படின்றதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த வழிமுறைகளின் அடிப்படையில அதை நம்ம சரிகாணணும். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுல இருந்து அந்த 40 வயது வரையிலும் உண்டான வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் நம்ம சொன்னோம்ல, ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது. அந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. ஆனா இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பை வந்து சிறப்பிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய மேடைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க, ரொம்ப உயர்த்தி சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்தாங்களா? குர்ஆன் சொன்னாவில் அதுக்கு ஆதாரம் இருக்குதா? அதுக்கு நேர் மாற்றமான செய்திகள் தான் இருக்கு. நேற்றைய தினம் பார்த்தோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுதே நபியாக இருந்தாங்கன்னா புகாரில வரக்கூடிய அந்த வரக்கா செய்தி, அப்ப அவங்க பயந்து ஓடோடி வந்தாங்கல்ல அந்த செய்தி, குர்ஆன்ல சூரா அல்-துஹா 93வது அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நீங்க வந்து நபியே நீங்க வழி தவறியவராக இருந்தீர், உங்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டி, இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுதே நபியாக பிறக்கவில்லை, ஆக்கப்படல. 40வது வயதுல தான் வந்து என்ன செஞ்சாங்க, நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இரண்டாவதாக நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரைய ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஆரம்பிச்சு
எங்க வரைக்கும் கொண்டு போவாங்க? ஆதம் நபி வரைக்கும் கொண்டு போவாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு வரைபடம் மாதிரி, ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். சில கித்தாபுகள்ல கூட அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. ஈஸியா நம்ம விளங்கணும், ஈஸியா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்கும். கீழே முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை மட்டும் என்ன செஞ்சுப்பாங்கன்னா நல்ல கொட்டை எழுத்துல பெருசா போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல அப்படியே போகும். அப்படியே போய் 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 இஸ்மாயில் நபி, இப்ராஹிம் நபியை தாண்டி எங்க போயிருவாங்க? ஆதம் நபி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுகளை கொண்டு போவாங்க. இது சாத்தியமா? இது உண்மையா? ஒரு செய்தியை பாருங்க, புகாரில வருது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரையை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும்? ஆதம் நபி வரைக்கும் கொண்டு போக முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்குதா? அதுக்கு ஒரே ஒரு சாத்தியம் தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும், என்னுடைய தந்தை இவரு, என்னுடைய தந்தை அப்படியே சொல்லி எங்க வரைக்கும் போயிருக்கணும்? ஆதம் நபி வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னா அதை அப்படியே நம்பிட போறோம். ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்தாலும் அந்த செய்தி சரியானதாக இருந்தாதான் அதை நம்ம ஏத்துக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதாக எந்த ஒரு செய்தியுமே இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பரம்பரையை குறிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்றத முஸ்லிம் இமாம் தனது கிதாபுல பதிவு செய்யறாங்க. சரியான ஒரு செய்தி, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ல இருந்து ஆதம் நபி வரைக்கும் ஒரு வரலாறுகள் நம்மளால எடுக்க முடியுமா? அதுக்குண்டான சாத்திய கூறு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டாயமாக கிடையாது. பாருங்க, ஒரு செய்தி புகாரில வருது. இது வேற ஒரு செய்திக்காக வேண்டி இதை உதாரணமா நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஆதம் நபி வரைக்கும் எந்த வரலாற்று ஆசிரியர்களாலும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை, அந்த பரம்பரையை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக வேண்டி இந்த செய்தியை நான் சொல்றேன். புகாரி இமாம் தனது கிதாபுல 3348வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு பண்ணுவாங்க. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு இந்த செய்தியை அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல யகூலுல்லாஹு தஆலா யா ஆதம், மறுமை நாள்ல மஹ்ஷர் பெருவெளியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் மறுமை நாள்ல ஆதமே அப்படின்னு அழைப்பானா. இது சரியான செய்தி, புகாரி இமாம் பதிவு பண்றாங்க. ஆதமே அப்படின்னு அல்லாஹ் அழைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, லப்பைக வ சஅதைக வல் கைரு ஃபீ யதைக், அல்லாஹ்வே இதோ வந்து விட்டேன், உன்னுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், எல்லா நன்மைகளும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது, என்னை எதற்காக வேண்டி அழைத்தாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் நபி சொல்லுவாங்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபிக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பான். என்ன பொறுப்பு? உக்ருஜு பஅஸன் நார் வமா பஅஸுன் நாரி மின் குல்லி அல்ஃபி 999. இங்க நிறைய பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்துல நரகத்துக்கு போகக்கூடிய மக்களை எல்லாம் தனியா பிரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபிக்கு சொல்லுவான. பெரிய கூட்டம், மஹ்ஷர்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்கள நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்களை தனியா பிரிச்சிரு அப்படின்னு சொல்லுவானா. ஆதம் நபி மறுபடியும் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, ரப்பே எத்தனை பேரை அப்படி பிரிக்க அப்படின்னு. அல்லாஹ் சொல்லுவானா, ஒவ்வொரு 1000லும் 999 பேரை நரகத்துக்கு பிரிச்சிரு அப்படின்னு. அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம்ல, சொர்க்கவாசிகள் ரொம்ப குறைவுதான், சொர்க்கவாசிகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆதம் நபி கேட்பாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இதுல யாரையெல்லாம் நரகத்தின் அப்படி தனியா பிரிச்சுட்டு போவா? அல்லாஹ் சொல்லுவானா, ஒவ்வொரு 1000 பேர்லையும் 999 பேரை தனியா பிரிச்சிரு. அப்ப ஒவ்வொரு 1000த்துக்கும் ஒரு ஆள் தான் வந்து என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படி இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நாள் என்பது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. அந்த நாளை மறந்தவர்களாகத்தான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கும். அந்த மஹ்ஷர் பெருவெளியில நரகவாசிகள் எல்லாம் தனியாக பிரிக்கப்பட்டு நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை அந்த மக்கள் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇந்தஹு யஷீபுஸ் ஸகீர், ஒரு சிறிய வயது ஒரு சிறு பிள்ளையினுடைய முடிகள் கூட நரைத்து விடுமா. அந்த அளவுக்கு பயங்கரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த மஹ்ஷர் பெருவெளியில நடக்கும். ஒரு நிறைமாத ஒரு கர்ப்பிணிய
அன்றைய மஹ்ஷர் பெருவெளியில நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படி பார்க்கிற மாதிரி நிப்பாட்டினா அந்த கர்ப்பிணி பெண்கள் கூட தன்னுடைய குழந்தையை குறை பிரசவமாக உடனே பெத்தெடுத்துருவா. மக்களை எல்லாம் பார்த்தால் மது குடித்து போதை உடையவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க, பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்களா. அல்லாஹ் சொல்றான் அவங்க போதையெல்லாம் அருந்தல, அல்லாஹுடைய வேதனை ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அந்த கடுமையான அந்த வேதனையை பார்த்து என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு தெரியாம புரியாம அங்க இங்க அங்க இங்கன்னு அலைவாங்களாம். இப்படிப்பட்ட இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு செய்தியை, இது நீண்ட நெடிய ஹதீஸ், கடைசியில சொல்லுவாங்க, மா அன்தும் ஃபின்னாசி இல்லா கஷ்ஷஅரத்தி ஸௌதாஇ ஃபீ ஜில்தி ஸௌரின் அபியத. நாளை மஹ்ஷர்ல ஆதம் நபியில இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய சமுதாயத்துல கடைசி, என்னுடைய உம்மத்துல கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் அங்க நிப்பாட்டப்படுவாங்க, எல்லாரும் அங்க நிப்பாட்டப்படுவாங்க. அப்படி நிப்பாட்டப்பட்டா மற்ற மக்களை கவனித்து என்னுடைய மக்கள் எவ்வளவு இருப்பாங்க தெரியுமா? ஒரு வெள்ளை நிற ஒரு காளை மாடு, அந்த வெள்ளை நிற காளை மாட்டுல ஒரு கருப்பு முடி இருந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் என்னுடைய சமுதாய மக்கள் இருப்பாங்க. அல்லது கருப்பு ஒரு பெரிய மாட்டுல ஒரே ஒரு வெள்ளை முடி இருந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான். என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய சமுதாய மக்கள் ரொம்ப குறைவானவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஆதம் நபியில இருந்து எடுத்து ரசூலுல்லா வரைக்கும் பாத்தீங்கன்னா கோடான கோடி மக்கள் இருப்பாங்க, அவ்வளவு மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியானவர்களாகத்தான் நம்ம இருப்போம். இந்த செய்தி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? வரலாற்று ஆசிரியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இருந்து வரலாறுகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, பரம்பரையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எது வரைக்கும்? ஆதம் நபி வரைக்கும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி எடுக்க சாத்தியப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஆதம் நபி வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா லட்சோப லட்ச ஆண்டுகள் கழிந்திருக்கும். அந்த மாதிரி வரலாறுகள்லாம் வந்து எழுதப்பட்டிருக்காது, பாதுகாக்கப்பட்டிருக்காது. அப்படி இருந்தும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்லாம யாரோ எவரோ போன போக்குல அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, அதனால நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இது மிகப்பெரிய ஒரு தவறு. இதெல்லாம் நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கண்ணியத்தை சேர்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையை நான் பாதுகாக்கிறேன், அது கூட தெரியாட்ட நம்ம என்ன முஸ்லீம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு இந்த மாதிரி இல்லாத பொல்லாத வரலாறுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லக்கூடிய தன்னுடைய பரம்பரையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் இமாம் தனது கித்தாபில 4221வது செய்தியாக பதிவு செய்வாங்க. இந்த செய்தியை வந்து நம்ம முஸ்லிம் இமாம் தான் பதிவு செய்யறாங்க. இன்ன பிற செய்திகள்லையும் நூல்கள்லையும் வருது. ரசூலுல்லாஹ் ஷார்ட்டா சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில். இஸ்மாயில் நபி இருக்கிறாங்கல்ல, டைரக்டா அங்க போயிட்டாங்க. இஸ்மாயில் நபியினுடைய பரம்பரையில கினானா அப்படின்னு ஒருத்தவர் வராராம். இஸ்மாயில்கிட்ட இருந்து கினானா என்பவரின் மூலமாக வஸ்தஃபா குரைஷன், அந்த கினானாவுக்கு அடுத்து குரைஷ் அப்படின்ற ஒரு வம்சம் வருது. அந்த வம்சத்திலிருந்து வஸ்தஃபா மின் குரைஷி பனி ஹாஷிம், அந்த குரைஷ்ல இருந்து பனி ஹாஷிம் அப்படின்னு ஒரு கோத்திரம் வருது. ஒருத்தவர் வராரு, வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், அந்த பனு ஹாஷிம்ல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய பரம்பரையை குறிச்சு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இவ்வளவுதான். அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹம்மது, அவங்களுடைய தந்தை யாரு? அப்துல்லா. அப்துல்லாவுடைய தந்தை யாரு? அப்துல் மனாஃப். அதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்குது. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அந்த குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்கள். அந்த குறைஷிங்கிறவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? கினானால இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த கினானா எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? இஸ்மாயில் நபியில இருந்து வந்திருக்கிறாங்க. இஸ்மாயில் நபி எங்க இருந்து வந்தாங்க? அதுக்கு நமக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபிக்கு அடுத்து அது எங்க இருந்து வருது அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தன்னுடைய கிதாபுல பதிவு செய்யறாங்க, இப்ராஹிம் நபியில இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் உண்டான அந்த பரம்பரை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா 15 தலைமுறை வரலாம்
அப்படின்னு பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு இது உறுதி கிடையாது. இது யார் சொல்றா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தனது கிதாபில பதிவு செய்யறாங்க. இப்ராஹிம் நபியில இருந்து எடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் அந்த தலைமுறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 தலைமுறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இது உறுதியானது கிடையாது. 12 தலைமுறை அப்படின்ட்டு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதுக்கும் சரியான ஆதாரம் இல்லை. 9 தலைமுறை இருக்கலாம் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதுக்கும் சரியான ஒரு ஆதாரம் இல்லை. இதெல்லாம் யார் சொல்றா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க. கடைசியா சொல்றாங்க 7 தலைமுறை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஆதாரம் இல்லை. அப்ப எதுக்கு தான் ஆதாரம் இருக்குது? அதாவது இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க, முஹம்மது, அப்துல்லா, ஹாஷிம், கினானா. கினானா டைரக்டா எங்க? இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் நபிக்கு அடுத்து இப்ராஹிம் நபி. இதுக்கு குர்ஆன்லயும் ஆதாரம் இருக்குது, ஆதாரபூர்வமான நபி மொழிகள்லயும் ஆதாரம் இருக்குது. இது இல்லாம நிறைய பேர்களை சொல்லுவாங்கல்ல, இதுக்கு குர்ஆன்லயும் ஆதாரம் இல்லை, சரியான செய்தியின் அடிப்படையிலும் ஆதாரம் இல்லை. அப்ப இதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரைய ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஆரம்பிச்சு இப்ராஹிம் நபி வரைக்கும் யாராச்சும் கொண்டு போனாங்கன்னா இது தவறான ஒரு செய்தி. அதாவது இப்ப நம்ம சொன்ன அடிப்படையில கொண்டு போனா அதுக்கு ஆதாரம் இருக்குது. அது இல்லாம அப்படி ஒன்றை தொட்டு அப்படியே இப்ராஹிம் நபி வரைக்கும் போனாங்கன்னா அதுக்கு சரியான ஆதாரம் இல்லை. அதையும் தாண்டி ஆதம் நபி வரைக்கும் ஒருத்தவங்க போனாங்க அப்படின்னா அது முற்றிலும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அப்படின்றத ஊர்ஜிதமாக நம்ம நம்பிக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை குறித்து சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்பதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப பிரபலியமாக ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லப்படக்கூடிய செய்திகள்ல இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அபூ நுஐம் அப்படின்ற ஒரு நூல்ல இது எழுதப்பட்டிருக்குது. இது ரொம்ப ரொம்ப பிரபலியமாக மீலாது விழாக்கள்ல பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. இது என்ன செய்தி அப்படின்னா, அந்த அரபி வாசகத்தை வாசிக்கிறதுக்கு டைம்ல தான் தமிழை மட்டும் உங்களை சொல்லிட்டு போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த போது ஒரு ஒளி ஒண்ணு பிறந்துச்சான். அந்த ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னா, வீடெல்லாம் அது ரொம்ப பிரகாசமான ஒரு ஒளியா ரொம்ப ஜொலிச்சுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் ஆமினா அம்மா அவங்களுக்கு பிரசவம் பார்த்த ஒரு நபி தோழியர் யார் அப்படின்னா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த செய்தியை சொல்வதாக அறிவிக்கிறாங்க. இந்த முஹம்மதை பெற்றெடுத்த அந்த இரவில் ஒரு மாபெரும் ஒளியை நான் பார்த்தேன். அதன் ஒளியில் ஷாம் நாட்டினுடைய கோட்டைகள் எல்லாம் தெரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த நாள்ல ஒரு பெரிய ஒரு ஒளி ஒண்ணு வந்துச்சா. அந்த ஒளி வீடெல்லாம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சா. அந்த பிரகாசத்துல ஷாம் நாட்டினுடைய கோட்டைகள் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள்ல பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுதே ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள், சுன்னத் செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது அவங்களுடைய தாயாருடைய வயிற்று இருந்தாங்கல்ல, எல்லாரும் கருவுற்று இருந்தா அந்த வயிறு பெருசா இருக்கும்ல, ஆமினா அம்மாவுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையா, அப்படி பிளாட்டா இருந்துச்சான் வயிறு. ரசூலுல்லாஹ் உள்ளக்க இருந்ததே தெரியலையா. உள்ளக்க இருந்து ஆமினா அம்மாவுக்கு ஒரு வலியையே கொடுக்கலையா. ஒரு பிளாட்டா இருந்துச்சுன்னா என்ன, ஒரு கஷ்டமே இல்லாம அந்த இதே இல்லாம அப்படி பிளாட்டா இருந்துச்சா. ரசூலுல்லாஹ் வெளியில வரும் பொழுது ஹத்னா செய்யப்பட்டவர்களாக வெளியில வந்திருக்கிறாங்க. வரும் பொழுது சுருமா போடப்பட்டவர்களாக வந்திருக்கிறாங்க, தலையில எண்ணெய் தேய்த்தவர்களாக வந்திருக்கிறாங்க. பிறக்கும் பொழுதே அப்படி வரும் பொழுதே என்ன செய்ய, நான் ரசூலுல்லாஹ்வை கேலி கிண்டல் செய்யறேன் அப்படின்னு தவிர இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு சரியான செய்தியும் கிடையாது, ஆதாரம் இல்லை. அப்ப வெளியில வரும் பொழுது இந்த இடது கையை கொண்டு தன்னுடைய மர்ம உறுப்பை மறைச்சுக்கிட்டாங்க. தனது வலது கைய இந்த வலது தொடையின் மீது வைத்து இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, அதை சுட்டி காய்த்தவராக யாரு, அல்லாஹ் ஒருவன் தான், அந்த ஏகத்துவத்தை அப்படி நிலைநாட்டிக்கிட்டே என்ன செஞ்சாங்க, வெளியில வந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கு. இது கேட்கறதுக்கு நல்லதான் இருக்குது. இது கேட்கறதுல இப்படி ஒண்ணு நடந்துருந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த செய்தியை உறக்க சொல்றதுல நமக்கு ஏதாச்சும் வெக்கம் இருக்க போதா? யாரு என்ன நினைச்சா என்ன, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல இந்த நபிய இந்த உலகத்துக்கு கொண்டு வரும் பொழுது எப்படி எல்லாம் கொண்டு வந்தேன் தெரியுமா? அவங்கள கண்ணியப்படுத்தும் விதமாக,
ஆமினா அம்மாவுக்கு வயிற்று நம்ம பெருசாவே ஆக்கல, பிளாட்டாவே இருந்துச்சு. அல்லாஹ் சொன்னான்னா அதுக்கு நம்ம மாற்று கருத்து சொல்ல போறோம்? எதுவுமே கிடையாது. அல்லது ரசூலுல்லாஹ்வாச்சும் சொல்லியிருக்கணும், எங்க அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சு, நான் வெளியில வரும்போது உங்களை மாதிரிலாம் நான் சாதாரணமா வந்து என்ன செய்யல, பிறக்கல, நான் வெளியில வரும்பொழுதே எண்ணெய் தேய்ச்சி சுருமா போட்டு அந்த மாதிரி ஹத்னா செய்யப்பட்டு இந்த மாதிரி நான் நிலையில நான் வந்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ்வை குறித்து வரக்கூடிய செய்தி வருது. அந்த செய்திகளில் எல்லாம் முஹம்மது பின் சுஃபியான் பின் முஹம்மது பஸார், நூஹ் பின் முஹம்மது, இந்த மாதிரி அறிவிப்பாளர்கள் வராங்க. இவங்களை குறிச்சு நம்ம விமர்சனம் எல்லாம் பண்ணல. வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, வரலாறுகளை இட்டு கட்டி கூறக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கைதேர்ந்தவர்கள். யார் சொல்ற? நம்ம சொல்லல, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஹதீஸ தரம் பிரித்து பிரிப்பாங்கல்ல, இது சரியானது, இது லைஃபானது, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லிட்டு இமாம்கள் பிரிப்பாங்களே, அந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அறிவிப்பாளர்கள் வரக்கூடிய செய்தி இவங்கெல்லாம் வரலாறுகளை இட்டுக்கட்டி திணிக்கக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ்வை குறித்து பிறப்பை குறித்து வரக்கூடிய செய்திகள்ல இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, இடம்பெறாங்க. இது பலவீனமான செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னே நமக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ஹத்னா செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வரும் பொழுது எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தாங்க, சுருமா போட்டுட்டு வந்தாங்க, தன்னுடைய மரும உறுப்பை மறைச்சிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எதுக்குமே ஆதாரமற்றது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி ஹத்னா செய்யப்பட்டுச்சு, இதை குறிச்சு எந்த ஒரு தகவலுமே இல்லை. சஹீஹான செய்திகள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயசுல ஹத்னா செய்யப்பட்டுச்சு, ஏன் இல்லை? சின்ன வயசுல அவங்க முஹம்மதா தான் இருந்தாங்க, முஹம்மது பின் அப்துல்லாவா தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு முடிகளையும் எப்ப பார்க்க ஆரம்பிச்சாங்க, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க, கடவாய்ப்பல் தெரியுதா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை நோட் பண்ண ஆரம்பிச்சது எப்ப? ரசூலுல்லாஹ் படுத்திருப்பாங்க, எப்படி படுத்திருப்பாங்க? வலது கையை வச்சுட்டு படுப்பாங்களா, இடது கையை வச்சுட்டு படுப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல் துலக்கும் பொழுது எந்த குச்சை வச்சு தேய்ப்பாங்க, எப்படி தேய்ப்பாங்க? ரசூலுல்லாஹ் சப்பல் போடும்போது எந்த காலை ஃபர்ஸ்ட் போடுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சட்டை போடும் பொழுது எந்த கையை ஃபர்ஸ்ட் போடுவாங்க? இது எல்லாம் கவனிக்கப்பட்டது எப்பத்துல இருந்தா? என்னைக்கு அவங்க இறை தூதர்னு சொல்லிட்டு அல்லாஹ்வால நியமிக்கப்பட்டாங்களோ அப்பத்துல இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா மனிதரையும் போல அவங்களும் சராசரி ஒரு மனிதராக, சராசரி மனிதர்னா என்ன, எப்படி நம்ம நம் உலக மக்கள்ல நம்ம எப்படி பார்க்கப்படுவோமோ அந்த மாதிரிதான் பார்க்கப்பட்டாங்க. தனித்துவமான நிறைய நல்ல குணங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. பொய் பேச மாட்டாங்க, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, யாராச்சும் கஷ்டப்பட்டாங்கன்னா போய் உதவி, இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருடைய வரலாறுகளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராகலாம் இல்லை. அப்போ பிறப்புல இருந்து 40 வயது வரைக்கும் அவங்க ஒரு முஹம்மதாக இருந்ததுனால அவங்களுடைய வரலாறுகள் வந்து என்ன செய்யல, பாதுகாக்கப்படல. அதுலயும் குறிப்பாக இப்ப நம்ம சொன்ன பாருங்க, இந்த ஹத்னா விஷயம் இது லைவ் போயிட்டு இருக்குது. எவ்வளவு பேர் இப்போ கமெண்ட் போடுவாங்க பாரு, இவனெல்லாம் சரியான குழப்பவாதிகள், ரசூலுல்லாஹ்வை பத்தி சாதாரண ஒரு மனிதர்னு சொல்லிட்டாரு பாரு, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வார்த்தைகளால மட்டும் கண்ணியப்படுத்தக்கூடியவன் உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுனா என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையான கண்ணியம் வழங்குறதுனா என்ன? ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசினா உண்மையை பேசணும், ரசூலுல்லாஹ்வை பத்தி மக்களுக்கு சொன்னா உண்மையை சொல்லணும். இதுதான் ரசூலுல்லாஹ் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய உண்மையான கண்ணியம். அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம செய்யணும், அவங்க என்ன சொல்லலையோ அதை நம்ம விட்டுறணும். இதுதான் நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையான ஒரு கண்ணியம். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு துளி அளவு கூட வார்த்தைகள்லையோ வாழ்க்கையிலையோ குறைச்சு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே கிடையாது. அப்படி ஒருத்தன் இருந்தா அப்படின்னா அவன் நாசமா போயிடுவான். ரசூலுல்லாஹ்வை யாராச்சும் ஒருத்தவன் இழிவுபடுத்தணும், அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் பேசினா அப்படின்னா அவனுடைய நாக்கு அழுகி போயிடும், அவனை அல்லாஹ் இழிவுபடுத்திடுவான். யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு செயல்பாடுகள்ல ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய வரலாறுகளை ஃபுல்லா எடுத்து பாருங்க, அவங்கதான் இழிவுபட்டு போவாங்க. அப்ப இல்லாத விஷயத்தை எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் தப்பு. இல்லாத ஒரு விஷயத்தை இல்லங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் பலவீனமானது அப்படின்னு சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு எந்த ஒரு பங்கத்தையும் இது ஏற்படுத்தாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக நாம் அறிய வேண்டும், அதுவும் சரியான தகவலின் அடிப்படையில் நாம் அறிய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செய்திகள் நமக்கு மத்தியில பரப்பப்படுது, சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடிப்படையாக
சரியான ஒரு முறையில் தெரிந்து கொண்டு அவங்களுடைய வரலாறுகளை நமது உள்ளத்துல பதிய வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.